Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்ட பிறகு நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கும் 10 மசோதாக்கள் ஒப்புதலை பெற்றுவிட்டதாக கருதப்படும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த தீர்ப்பு குறித்த விரிவான தகவல்களை தற்போது பார்க்கலாம். ஜனவரி 2020 முதல் ஏப்ரல் 2023 வரை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்ட 12 மசோதாக்களுக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி ஒப்புதல் அளிக்காமல் இருந்தார். இந்த மசோதாக்களில் பெரும்பாலானவை பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனம் தொடர்பானவை. மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் காலம் தாழ்த்துவதாக தமிழ்நாடு அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதை அடுத்து இவற்றில் 2 மசோதாக்களை நவம்பர் 2023 குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்கு ஆளுநர் அனுப்பினார். எஞ்சிய 10 மசோதாக்களை நிறுத்தி வைத்தார். தமிழக அரசு இந்த 10 மசோதாக்களை சட்டமன்றத்தில் 2வது முறையாக நிறைவேற்றி ஆளுநர் ரவியின் ஒப்புதலுக்கு மீண்டும் அனுப்பி வைத்தது. தனக்கு 2வது முறையாக அனுப்பப்பட்ட 10 மசோதாக்களையும் குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்கு ஆளுநர் அனுப்பினார். இவற்றில் ஒரு மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்தார். 7 மசோதாக்களை நிராகரித்தார். 2 மசோதாக்கள் மீது எந்த முடிவும் எடுக்கவில்லை. இந்நிலையில் மசோதாக்கள் தொடர்பான ஆளுநரின் நடவடிக்கைகளுக்கு எதிரான தமிழ்நாடு அரசின் வழக்கில் இன்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஜே.பி. பர்திவாலா, ஆர். மகாதேவன் அமர்வு தீர்ப்பளித்தது. தமிழக அரசின் மசோதாக்கள் மீது ஆளுநர் முடிவெடுக்காமல் நீண்டகாலமாக கிடப்பில் போட்டதும், சட்டமன்றத்தில் 2வது முறையாக நிறைவேற்றி அனுப்பப்பட்ட மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியதும் சட்ட விரோதமானவை என்று நீதிபதிகள் கூறியுள்ளனர். எனவே இந்த மசோதாக்கள் மீது குடியரசுத் தலைவர் எடுத்த முடிவுகளும் செல்லாததாகிவிட்டதாக நீதிபதிகள் கூறியுள்ளனர். தமிழக ஆளுநரின் கால தாமதத்தையும் சில ஆண்டுகளுக்கு முன்பு பஞ்சாப் மாநில அரசு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு பஞ்சாப் ஆளுநர் மதிப்பளிக்காததையும் கருத்தில் கொண்டு நீண்டகாலமாக நிலுவையில் உள்ள தமிழக அரசின் 10 மசோதாக்களும் ஒப்புதலை பெற்றதாக கருதப்படும் என்று உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. அரசமைப்பு சட்டப்பிரிவு 142 கீழ் வழங்கப்பட்ட சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி உச்சநீதிமன்றம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. மேலும் ஒப்புதலுக்கு அனுப்பப்படும் மசோதாக்கள் மீது ஆளுநர் முடிவெடுப்பதற்கான காலக்கெடுவையும் நீதிபதிகள் நிர்ணயித்துள்ளனர். அதன்படி அரசு அனுப்பிய மசோதாவுக்கு ஆளுநர் தனது ஒப்புதலை நிறுத்தி வைத்து மாநில அமைச்சரவையின் ஆலோசனைப்படி அவற்றை குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்கு அனுப்புவது என்றால் அதற்கு 1 மாதம் காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மாநில அமைச்சரவையின் ஆலோசனைக்கு எதிராக குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்கு அனுப்புவது என்றால் 3 மாத காலத்துக்குள் அதை செய்தாக வேண்டும். சட்டமன்றத்தில் 2வது முறையாக நிறைவேற்றி அனுப்பப்பட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் 1 மாத காலத்துக்குள் ஒப்புதல் அளித்துவிட வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.